12ஆம் இடத்தோட புத்தி நடக்கிறப்ப கிரகப்பிரவேசத்துக்கு கடன் வாங்கி தான் கிரகப்பிரவேசம் பண்ணணும். அந்த நிலைமையில் இருக்கு அவன் பொழப்பும். ஆனால் வீட்டை கட்டுவான். அப்போ 4, 8, 12 குடியினுடைய புத்திகள் நடக்கும் பொழுதும் வீடு கட்டினா சிறப்பாக இருக்கும். அதை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தெற்கு பார்த்ததுக்கு தெற்கு பார்த்தாலும் சிறப்பு. தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடு 90 டிகிரிக்காக எப்பயுமே ஒரே நேராக இருக்கணும். மித்த 2 திசையும் ஈசானியும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தப்பு வராது. அப்போ டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இல்லாத விஷயத்தை எல்லாம் இப்போ ட்ரெண்டிங் என்னன்னா, எது எது இல்லையோ அதையெல்லாம் இருக்கிற மாதிரி பேசுனா அந்த வீடியோ ஓடுது, லைக் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. எது எது இல்லையோ அதையெல்லாம் இருக்கிற மாதிரி பேசுனா ஓடுது. ஒரு ஆள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி தொட்டி நீங்கள் ஈசானிய மூலையில் தான் போடணும்னு ஒருத்தன் சொன்னால், நீங்கள் ஈசானிய மூலை தண்ணி தொட்டி போடுவது என்று எல்லா ஜோதிடர்களும் வாஸ்துல இன்னைக்கு அதான் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போடாதீர்கள், இங்கே போடுங்கள் அப்படிங்கிறான். அவன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் பார்க்குறான். அப்போ என்ன விஷயம் இருக்குதுன்னா, என்னமோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுனா இந்த பூமியில் பிழைக்கலாங்கிறது இந்த காலத்தில் வந்து தெரியுது. ஒரு டூரு இதுதான் உண்மையான விஷயமே. அப்படித்தான் போயிட்டு இருக்குது. நல்லா பொழைக்கலாம். அப்போ என்னன்னா, நம்ம நல்லாவெல்லாம் பொழைக்க வேணாம். இருக்கிற சோறு தண்ணி கிடச்சிட்டு அப்படி இருக்கிற நிலைமைக்கு இருந்தால் கூட போகுது. இந்த பொய் இல்லாமல் பித்தலாட்டம் இல்லாமல் ஒரு தர்மத்தின்படி நான் நடந்து இருந்தோம்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு சொத்து சுகம் நிலம் புலம் வீடு பணம் எதுவுமே நம்ம சேர்த்தாட்டி போகுது. அவங்களுக்கு தயவு செய்து கர்மாவை சேர்த்து வச்சுட்டு போயிடாதீங்க. நீங்கள் சம்பாதிக்கிறங்கிறதுக்காக, நீங்கள் இந்த ஜோதிடத்தில் வளர்ச்சி அடைங்கிறதுக்காக இல்லாததையெல்லாம் சொல்லி அதில் ஒரு பண வரவை சம்பாரித்து நீங்கள் கர்மாவை சேர்த்து வச்சுட்டு போயிடாதீங்க. இதுதான் நான் ஆணித்தரமாக பேசுகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்களோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் பின்னாடி பூரா அத்தனையும் உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்பால்ட்டாக தான் போகுது. அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா, ஜோதிடம், வாஸ்து, மனைவி சாஸ்திரம், பிரசன்னம் இதெல்லாம் ஒன்றா ஒரு கதம்பமாக கலந்து ஒரு வீடுனா இப்படித்தான் கட்டணும், ஒரு வீடு கட்டுறவங்க இதைத்தான் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கோர்வையாக எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, சும்மா நம்ம வெளியில் கணேஷ் புக் சென்டர்கிட்ட நின்றுட்டு இருந்தேன். நம்மளால கம்முன்னு இருக்காம இது அத்தரு வாசம் அடிக்கும் அப்படின்ட்டு எடுத்து அவங்க அடிச்சுக்கிட்டு தான் அடித்ததும் இல்லாமல் என் சட்டையிலையும் பிடிச்சி இழுத்துட்டுறாங்க. எங்கள் சைட்லாம் அங்கங்கே வாசம் அடிக்குது. ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு புதுசாக நம்ம நேச்சுரலாக இருந்துட்டு அந்த அத்தரை எடுத்து இப்படின்னு தொடங்கிட்டாங்க. இந்த அம்மா கூட நினைப்பாங்க, என்ன சார் வந்து நம்ம சைட்லாம் வாசம் அடிச்சுட்டே இருக்குதுன்னு கூட நினைக்கலாம். ஆனால் நாடிகளை ஏற்கனவே பின்னாடி யாரோ நம்மளாலே தொடங்கி விட்டுட்டாங்க விளம்பரத்துக்காக. அப்போ ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பார்க்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், எதை செயல்படுத்தணும், எப்படி போகணும். ஒரு வண்டி எடுத்தா மதுரை வரைக்கும் போகணும்னா மதுரையோட ரூட்டு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, வண்டியில் பெட்ரோல் இருந்தால் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ ஒருத்தர் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க உங்களுடைய கவனத்துக்கு நான் முதல்ல சொல்கிறேன். ஏன் இதை கவனத்துக்கு சொல்கிறேன்னா, எல்லா தொழிலையுமே இந்த விளம்பரங்கள், அதாவது மனதை கவரக்கூடிய விளம்பரங்கள்ல மக்கள் மயங்கிடுறாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். இவர் சொன்ன மாதிரி தான், நம்மால் சொன்ன மாதிரி தான். அதாவது வந்து கடனை வந்து நான் வாழ்க்கையில் கட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லியே தீரணும், நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு கேட்டார் ஒரு விஷயம். ஒரே விஷயம், நான் ஜோதிடத்துக்கே வரல. கடனை கட்டுறதுக்கு ஒரே வழி, கடனை வாங்கிட்டியா, ஒன்று உன்னால் இருந்தால் விற்று கொடு, கடனை கட்டிடலாம். 2வது, கடனை கட்ட முடியல, கடன் கொடுத்தவங்கிட்ட ஒழுங்கா இனிமேல் கேட்காத, இல்லைன்னா நான் வெத்து பேப்பர் எழுதி எனக்கு சாவுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லுங்க, கடன் கேட்க மாட்டான். இல்லைன்னா மஞ்சள் நோட்டு சுட்டுருங்க. 3வது, கடன் பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா செத்து போயிடுது, கடன் பிரச்சனையே வராது. இந்த 4 விஷயத்தை தாண்டி நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் கடனை கட்டுறதுக்கெல்லாம் வழியே இல்லை. அப்படி கடனை கட்டுறதுக்கு வழி இருந்தால் நானும் இன்னும் 10 லட்ச ரூபாய் கடனை கட்டியிருப்பேன் எப்பவே. கேட்டாங்க, கடனை கட்டுறதுக்கு வழி இருந்தா குபேரன் இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. எந்த ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு? வீட்டுக்குள்ள குபேரன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாராம்மா. அவரை போய் பிடிச்சிட்டு வர்றதா? எங்கே போய் குபேரனை பிடிச்சிட்டு வர்றது? குபேரனை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தில் இருக்குதா? முதல்ல நீங்கள் குபேரனையும் பிடிக்க முடியாது, எதையும் பிடிக்க முடியாது, எதையும்
ஆக்டிவேஷனும் பண்ண முடியாது. என்ன ஆக்டிவேஷன் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸா? 12 கட்டத்தையும் 9 கிரகங்களையும் ஒரு லேப்டாப்ல போட்டுட்டு இப்படி தட்டி, நான் இந்த கிரகத்தை இயக்குகிறேன். நான் இந்த பாவத்தை இயக்குகிறேன். எப்படி நீங்க கம்ப்யூட்டர்ல டச் பண்ணி இயக்கிருவீங்களா? ஒரு இயக்கமும் நடைபெறாது. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சொல்றது என்னன்னா, ஜோதிடர் என்பவர் ஒரு வழிகாட்டி. ஒரு உனக்கு ஒண்ணும் தெரியாத மண்ணுக்கு அந்த ஆள் கொஞ்சம் 4 விஷயம் தெரிஞ்சாலும் அந்த ஆள் ஐடியா சொல்றான். இந்த ஐடியாவ வச்சு தான் நீ புரிஞ்சுக்கவே முடியுமே தவிர, ஜோதிட கடவுள்னு சொன்னாங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துரும். ஜோதிடர் கடவுளும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சாதாரண மனுஷன் தான். இதுதான் உண்மையான ரியாலிட்டியான விஷயமே அதுதான். அப்ப அவர்கிட்ட இல்லாத ஒரு சக்தி ஜோதிடர்கிட்டயும் மற்ற நிபுணர்கிட்டயும் இருக்குது. ஏன்னா, அவங்க அதுக்காகவே முறையா பயின்று, சில கடவுள்கள பாராயணம் பண்ணி, அந்த மந்திர உச்சாரணங்களை எல்லாம் பண்ணி, அவங்க சொல்றப்ப அவங்க வாய்க்கு வந்து ஒரு பலிதத்த உருவாக்கிறது. அது சொல்றாங்கல்ல, என்னமோ என்ன காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை. போய் காக்கா திடீர்னு போய் உட்கார்றப்ப பனம்பழம் விழுந்துச்சுன்னா, "ச்சே எங்கப்பா காக்கா முரட்டு காக்காயாட்ருக்குது. போய் உட்கார்ந்தோனே பனம்பழம் பொத்துன்னு விழுந்துச்சு பாரு" அப்படிம்பா. நீங்க காக்காய விட்டுடல, அது ஆல்ரெடி தொங்கிட்டு இருந்த பனம்பழம் தான். இது போட்டோம்னே அப்படியே பொத்துன்னு விழுந்துருச்சு. இதான் கதை. அப்ப நீங்க ஒரு வீடு ஒண்ணு புதுசா கட்டுறீங்க அப்படின்னா, உங்களுடைய கவனம் எங்க இருக்கணும்? ஃபர்ஸ்ட்டு எங்கெங்க இருக்கணும்? நீங்க என்ன பண்ணணும்? எத பண்ணணும்? அப்படிங்கிறத டாபிக் தான் நம்ம பேசப்போறோம். முதல்ல வீட்ட கட்டணும்னு எண்ணம் வந்தா, முதல்ல உன் தலையில எழுதியிருக்குதா? இந்த நேரம் வீடு கட்டுறதுக்கு உன் தலையெழுத்து நல்லா இருக்குதா? விதி கொடுப்புன இருக்குதான்னு பார்க்கணும். விதி கொடுப்புனா என்ன அர்த்தம்? 12 கட்டத்துல அந்த வீடு கட்டக்கூடிய அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும்ல. அப்ப அந்த தசாபுத்தி நடக்குது அப்படின்னா, தசாநாதன் என்பவன் பல வருடம். புத்திநாதன் என்பவன் சில வருடம். நான் வீடு வந்து 15 வருடமாக கட்டிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். நான் எங்க வீட்ட பெருமைக்காக எங்க மாப்பிள்ளை மச்சானை எல்லாம் கூப்பிட்டு, "மச்சான் நான் என் வீடு ஒரு 15 வருஷம் கட்டிட்டு இருக்கிறேன்." "ஏன் வாஸ்து கோளாறா உன் வீடு?" அப்படின்பா. அப்ப தசாநாதன் பல வருஷம். அவரை வந்து நம்ம எடுக்கவே தேவையில்ல. புத்திநாதன் சில வருடம். ஒரு வீடு கட்டுறது என்ன? ஒரு வருடத்துல கட்டுவோம். இல்லைன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தா 1½ வருடம், 2 வருடம். அப்ப நீங்க வீடு கட்டுறதுக்கு என்ன பார்க்கணும்னா, புத்திநாதனைத்தான் பார்க்க வேண்டும். அப்ப அந்த புத்திநாதன் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய நடக்கக்கூடிய தசா புத்தியில இந்த புத்திநாதன் வீடு கட்டக்கூடிய பாவம் அப்படின்னா 4ஆம் இடங்கிறது வீடு. இதோடைய 2 புட்டி சைட்லயும் இருக்கும். அது என்ன புட்டி? 8வது புட்டியும் இன்ஜி 4வது புட்டி இன்ஜின்னா 8வது புட்டிக்கக்கூடிய ஒரு சைடு புட்டியும் 12வது புட்டி இருக்கும். அப்ப அதுதான் திரிகோணங்கிறது. அப்ப அந்த 4ஆம் பாவத்தோடைய புத்தி, 8ஆம் பாவத்தோடைய புத்தி, 12ஆம் பாவத்தோடைய புத்திகள் நடக்கும் பொழுது வீடு கட்டித்தான் ஆகணும். வேற வழியே இல்ல. கட்டக்கூடிய சூழ்நிலையில குடுத்துரும். என்ன 4ஆம் பாவத்தோட புத்தி கிடைக்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமா கீக்ஸ் அப்படி உடம்பு அழுப்பாம இல்லாம கட்டுவான். 8ஆம் பாவத்தோட புத்தி நடக்கிறப்ப கொஞ்சம் கடனை வாங்கி இல்லைன்னா கொத்தனார் 4 நாளைக்கு வரமாட்டேன், அவன் வீட்டுக்கு நாயா பேயா அலைஞ்சு பாசாமி ஏதோ வீட்டு வேலையை முடிச்சு கொடுன்னு கெஞ்சி கிஞ்சி இப்படி பண்ணுவான். 12ஆம் இடத்தோட புத்தி நடக்கிறப்ப கிரகப்பிரவேசத்துக்கு கடன் வாங்கி தான் கிரகப்பிரவேசம் பண்ணணும். அந்த நிலைமையில் இருக்கு அவன் பொழப்பு. ஆனா வீட்டை கட்டுவான். அப்ப 4, 8, 12 குடியினுடைய புத்திகள் நடக்கும் பொழுதும் வீடு கட்டினா சிறப்பா இருக்கும். அதை ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லது உங்களுக்கு எந்த கிரகத்தோட புத்தி இருந்தாலும் நடக்கட்டும், அந்த கிரகத்துடைய ஒரு நட்சத்திரத்தில் இருப்பானல்ல, அந்த நட்சத்திரநாதன் 4 குடையவனோ அல்லது 8 குடையவனோ அல்லது 12 குடையவனோ நட்சத்திரநாதன் இருந்தாலும் நம்ம வீட்டை கட்டலாம். புரிஞ்சுட்டீங்களா நான் சொல்றது என்னன்னு? இப்ப வீடே கட்டக்கூடாது அப்படின்னா 3, 7, 11 குடியோட புத்தி நடந்ததுன்னா வீட்டு வேலை தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 4ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய வீடு ஸ்தானத்திற்கு விரயஸ்தானம் என்பது 3ஆம் பாவம். அதனுடைய தொடர் வண்டி 7ஆம் பாவம், 11ஆம் பாவம். அப்ப 3, 7, 11 கூடிய புத்தி நடக்கிறப்ப என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணு, லவ் லெட்டர் கொடு, லவ் ப்ரொபோஸ் பண்ணு, இந்த மாதிரி வேலையை செய்யி. நீ வீட்டை கட்டினீங்கன்னா வீடு வேலை நடக்காது. ஏன்னா அதுக்கு இது விரயஸ்தானமா வர்றது. அப்ப 3, 7, 11ஆம் பாவத்துடைய புத்திகள் வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையை நீங்க துவங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த 3, 7, 11 கோடி புத்தி நடக்கிறப்ப பூமி பூஜையை கொட்டுறது. போட்டுட்டு ஒரு நல்ல வாஸ்து நிபுணர், நல்ல கொத்தனாரு, அந்த ஊர்ல நல்ல ஃபேமஸான ஆளா பண்ண கொத்தனாரு, அந்த வாஸ்து நிபுணர் நல்ல ஆளு, மேப்பை போட்டு கொடுத்து கட்டடத்தையும் அந்த ஆள் சதுரிச்சு நீட்டா மூல மட்டப்பெல்லாம் பார்த்து ஒரு 3 அடி தூக்குவான்.
அவனுக்கு கட்டுறதுக்கே தகுதி இல்லை. எதுல? தலையில. வீடு நிற்கும், ஏதாவது ஒரு பிரச்சனையில் நிற்கும். சொல்லிட்டாளா இந்த ஆளு தான் ஊருக்குள்ள எல்லாம் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. இவன் பேச்சை கேட்டு இவனை கொண்டாந்து விட்டு வீடு பாதியிலே நிற்குது. நம்ம வீடு ஏதோ வாஸ்து கோளாறு இருக்குது. கூப்பிடுறான் அந்த ராமசாமி அப்படிம்பியா வாஸ்து பார்க்குது. அந்த ராமசாமி அது வடக்குப்பட்டி ராமசாமியா இல்லை வேற ராமசாமியான்னு தெரியாது. வடக்குப்பட்டி ராமசாமி மாதிரி ஒரு ஆள் வாஸ்து பார்க்க போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் ஊ வேண்டியதுதான். ஏன்னா அந்த ஆள் போன உடனே ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு தப்புன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு இடத்துல வாஸ்து பார்க்குற இன்னும் பாருங்க, சில பேர் நல்லா விஷயத்துக்கு வேலை தெரிஞ்சுங்க. இப்போ நான் ஏன் பேசுறேன்னா, நான் பார்த்த அனுபவம், வாடிக்கையாளர்களுடைய அந்த தூறல், இது எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கே அவங்கள பார்த்தா பரிதாபமாக போச்சு. நம்மளுக்கு போன உடனே ஒரு வீடு கட்டி பாதியில நிக்குது, இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம்னு கொடுத்துட்டா, அட நல்லா இருந்ததுன்னா போய் அது நல்லா இருக்குதுன்னு சொன்னா பரவாயில்ல. அவன் ஒரு சந்தேகத்துக்காக ஒருவேளை வாஸ்து பிற்றவு இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக நம்ம கூப்பிடுறான். இவன் இதுதான் சாக்குன்ட்டு போன உடனே வாயு மூளை இழுத்துட்டு இருக்குது, இந்த மூளை அவனை பார்க்குது, இந்த மூளை இங்க போகுது, நடுவுல ஒரு பைப்பு போகுது, இது போகுது, இந்த இடம் பள்ளமா இருக்குது, இப்படி சொல்லி இன்னும் அவனை பயமுறுத்திடுறது. இங்க பாருங்க, தென்கிழக்குக்குள்ள நீதி இருக்குது. சம்சாரத்துக்கு வேற லெவல் பிரச்சனை வரும், பார்த்துக்கங்கயா. அவன் அப்படியே நொந்து போயிரியா, கொஞ்ச நெஞ்சு இருக்கிறதையும் அவன் வாய்க்கு போயிடும். அப்ப இதெல்லாம் தயவு செய்து இதெல்லாம் என்னன்னா, பொதுவாகவே ஜோதிடமும் வாஸ்துமே கர்மா சம்பந்தப்பட்ட தொழில் தான். நல்லா புரிஞ்சு ஒருத்த விதியில நீ இந்த பிரச்சனைய அனுபவிக்கணும் அப்படின்னு இறைவனால் தொகுத்து வழங்கி இந்த பூமிக்கு உங்களை அனுப்பியிருக்காங்க. நீ என்ன பெரிய கலெக்டர், ஜோசியரு, வாஸ்து, நீ இடையில உள்ள பூந்து நான் இதை தீக்கிறேன் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கர்மாவை கொஞ்சம் நம்ம நிவர்த்தி பண்ணி விடுறோம். ஆனா பார்ட்டிக்கு நல்லதுதான். ஏதோ ஒன்று நம்ம ஒரு ரூட்டை வந்து இப்படி போனால் அந்த மூலையில போலீஸ்காரர் நிற்கிறான்ப்பா, லைசன்ஸ் இல்லை, வண்டி வேற நேம் போர்டு இல்லை, பிடிச்சிக்குவான்னு சொல்றான். ஆனா நம்ம என்ன நம்ம வேலை என்னன்னு சொல்லுங்க கேளுங்க. போலீஸ்காரர் அங்கே நிற்கிறான், இந்த ரோட்டில் போகாது, இந்த ரோட்டில் போ, நீ போயிடலாம், ஒரு கிலோமீட்டர் சுற்றி போகலாம், ஆனால் போயிடலாம். இதுதான் ஜோதிடரோட வேலையும் வாஸ்துனரோட வேலை. ஆனா அவன் ஒழுங்கா போய் சிக்கிக்கிட்டான்னா அப்பவே அந்த வண்டிக்கு அடுத்த நாள் போனோடனே வண்டிக்கு நம்பர் பிளேட் போட்டுருவான், அல்லது லைசன்ஸ் வாங்கிடுவான். இவன் இங்க தப்பிச்சுட்டு போனோடனே அல்லா பக்கம் தப்பிச்சுட்டு போறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் பார்ப்பான். கடைசியில் ஒரு நாளைக்கு வண்டி சீஸ் பண்ணிட்டு உள்ள கொண்டு வச்சுடுவாங்க. அப்ப இது என்னன்னா, ஒரு விதத்துல நம்மளுக்கும் அந்த தடுக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறத நம்ம மாற்றுவோம். அப்ப இந்த ஜாதகத்தினுடைய நிலைமையை வச்சு தான் முதல்ல நீங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளையே ஃபர்ஸ்ட் அந்த 3-7-11 புத்தி அல்லது 3-7-11 கிரகத்துடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று புத்தி நடத்தினால் நீங்கள் நிச்சயமாக வீடு கட்டுவதற்கு முதல்ல அவங்களுக்கு இப்போ வேணாங்க, நம்ம கொஞ்ச நாள் பொறுங்க பண்ணிக்கலாம். இப்போ வீடு கட்டணுங்கன்னா கொஞ்சம் அலைச்சலை கொடுப்போம், கொஞ்சம் பீச்சலை கொடுப்போம், கொஞ்சம் மேஸ்திரி செட் ஆகிருமாக்காரு, இவர் செட் ஆகிருமாக்காரு. இதில் நல்லா புரிஞ்சுக்கங்க, 3-7-11 புத்தி நடக்கிறப்ப அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டு போச்சோ அந்த கிரகத்தினால தான் அந்த வீட்டு வேலையும் நிற்கும். சனி கெட்டு போயிருதுன்னு வச்சுக்க, இவ வீடு போட்ட நேரம் கட்டுறது வேலை வெட்டிக்கு வேலைக்காரன் வரவே மாட்டான். சனினா வேலைக்காரன் வேலைக்கு வரவே மாட்டான். ஊரு கெட்டு போயிருந்துன்னு வச்சுக்கங்க, வீடு ஸ்டார்ட் பண்ணு, உன் பணத்தை நான் தர்றேன் அப்படின்னு இருப்பியான் ஒருத்தன். அப்போ போய் கேட்குறப்ப என்ன நீ நினச்ச உடனே திடீர்னு வந்து கேட்குறப்ப எங்கிட்ட பணம் இருக்கும்போது பணமெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அந்த பணத்தினால நீ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் பிரச்சனையை கொடுக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தலையெழுத்து தான் என்னன்னா, இந்த 12 கட்டத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. வீடுங்கிறது 12 கட்டத்துக்குள்ள தான் இருக்குது, கல்யாணங்கிறது அங்கதான் இருக்குது, கருமாதிங்கிறது அங்கதான் இருக்குது, தூக்கங்கிறது அங்கதான் இருக்குது, துக்கம்ங்கிறது அங்கதான் இருக்குது. அப்ப அந்த 12 கட்டத்தை வச்சுதான் இயங்குமே தவிர தனியா வாஸ்துன்னு ஒண்ணு கிடையாது, தனியா வேற எதுவும் கிடையாது. அதைத்தான் என்ன சொன்னாங்க பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, தலையில என்ன எழுதுதோ, அதாவது சட்டியில என்ன இருக்குதோ அதுதாண்டா அகப்பையில வரும் அப்படின்னு பழைய காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க. சட்டின்னா என்ன? காலச்சக்கரங்கிறது தான் சட்டி. 12 கட்டம் தான் சட்டி. அதுல இருக்கக்கூடிய அகப்பைங்கிறது என்ன? இரகம். கறி குழம்பு வச்சு கொடுத்து எனக்கு பருப்பு சாம்பார் எடுத்து கொடு, நான் பருப்பு சாம்பார் எடுத்து கொடுப்பானா? கரடி வருமா தசாபதி இல்லையா? அங்க என்ன ஆக்கியிருக்கிறியோ அதுதான் வரும். அப்ப தலையெழுத்தை முதல்ல பார்க்கணும். தலையெழுத்துல இப்படி எல்லாம் இருக்குதா,
எந்த காலகட்டத்தில் வீட்டை கட்டணும் அப்படிங்கிறது நல்லா முடியும். 2வது தான் மண்ணை தேர்ந்தெடுக்கணும். முதல்ல நீ கட்டக்கூடிய மண்ணு முதல்ல நல்ல மண்ணா. நல்ல மண்ணா நக்கி பார்த்தா சொருபுரி நல்ல பண்ணா சர்க்கரை இருக்குதா இல்லை சுகர் இருக்குதா இல்லை உப்பு இருக்குதான்னு மண்ணை தொட்டு சாப்பிட்டு பார்த்தா சொல்ல முடியும். ஏன்னா அப்படி சொல்ல முடியாது. அப்போ மண்ணு நல்ல மண்ணா என்ன அப்படிங்கிறதுக்கு இப்போ இடையில ஒரு ஜோதிடம் நமக்கு தேவைப்படும். பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட ஒரு கடையில் 2000 ரூபாய் கொண்டுட்டு போகிறேன். ஒரு பொருள் 2400 ரூபா வருது. 400 ரூபா பத்தில் தனக்கூடிய ஐயா மேலே கடை வீட்டுக்கு தரேன் சொல்லி பக்கத்தில் வாங்குறதுக்கு ஒருத்தர் கடை வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் ஜாமக்கோல் பிரச்சனை. ஜோதிடத்தில் கடன் வாங்குறதுக்கு ஜோதிடத்தில் பிரச்சனை தெரியணும். அப்போ இந்த இடத்த அந்த இடத்த நின்று 2 நேரத்துல பிரச்சனை போட்டுப்பேன். நல்லா பூமி வீட்டோடைய உரிமையாளரை யாரோ அவங்கள போய் வர சொல்லி ஈசானிய மொழியில் நிற்க வச்சு உண்மையாலுமே சொல்கிறேன், நம்புறீங்களோ இல்லையோ, இதெல்லாம் நான் ஆத்மாத்மா ரசிச்சே பேசுவேன். அவங்களுடைய அந்த வீட்டோடைய உரிமையாளருடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், முன்னோர்கள் வாழ்ந்தவங்க வந்தவங்க போனவங்க அவங்க ஆத்மார்த்தமா யார தெய்வமே நினைச்சாங்களோ அவங்களையெல்லாம் மனசார வேண்ட சொல்லிட்டு, அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நம்மளுடைய குருநாதர் இவங்கெல்லாம் ஆத்மாத்மா வணங்கி ஒரு டைமை சொல்லுங்கம்மான்னு சொல்லி அந்த டைம்ல பிரசன்னம் போட்டிங்கன்னா அந்த பிரசன்னம் உங்களுக்கு சொல்லும் பாருங்க, அல்வா பழம் மாதிரி எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த 4ஆம் பாவத்துல அந்த வீடு கட்டக்கூடிய அந்த பாவத்துல அழகா விஷயத்தை காட்டும். பொதுவாக அந்த பிரசனக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ராகு கேது மாந்தி கவிப்பு கவிப்பாதிபதி இப்போங்க தான் மெயின் ஃபேவரட்டான ஆளுகள் அவங்க தான். அந்த வீடு கட்டக்கூடிய பாவங்கிறது 4ஆம் பாவம் தான். அப்படியே நீங்கள் இந்த பிரசனத்தை போட்டு பார்க்கும்பொழுது அந்த 4ஆம் பாவத்தில் இந்த கவிப்புண்டான அதிபதியான கிரகம் அல்லது மாந்தி அல்லது பாம்பு ராகு கேது, இதெல்லாம் ராகு கேது தான் பாம்பும்போம். அப்போ அந்த 4ஆம் இடத்துல ஒரு பாம்பு உட்கார்ந்துருந்தாலும் சரி, ஒரு கொத்து 4ஆம் பாவத்தில் ஒரு விஷத்தை கக்கும். அப்படின்னா விஷத்தை கக்கும்னு என்ன, அந்த இடத்த செத்து போயிருன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு கவிப்பு இருந்தாலும் அந்த வீடு கட்டுறதுக்குள்ளே பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை சந்தித்து அவங்க வீடு ஏண்டா கட்டணும்னு பரிதவிப்பாங்க. அதே மாதிரி மாந்தி இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து மாந்தி நின்ற நட்சத்திரத்தோடைய புத்திகள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக வீடு கட்டினா அவங்க அம்மா செத்து போயிடும். இது நான் நடைமுறையில் சத்தியம் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். மாந்தி இருந்து ஒரு புத்தி மாந்தி இருந்து பிரசன்னம் பார்க்கும்பொழுது இல்லை ஜாதகத்தில் மாந்தி நின்று அந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த புத்திகள் வரக்கூடிய காலத்தில் ஒரு வீடு கட்டுனாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு இது இருந்தால் கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு ஆயுள் குற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். இது எப்படி தெரியும்? ஜோதிடத்தை பார்த்தா தான் தெரியணும். அப்போ நீங்கள் இந்த பிரசனத்தை பார்க்கும்பொழுது அந்த 4ஆம் இடத்துல மாந்தி பாம்பு கவிப்பு கவிப்பாதிபதி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த மண் நல்ல மண்ணுன்னு சொல்லலாம். இந்த 4மே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மண்ணில் பிரச்சனை. என்ன பிரச்சனை? மாந்தி அப்படின்னா என்ன சொல்லுவோம் எல்லாருமே? மாந்தினா செத்து போனோம் போனோம்போம், பிரேத சாபம்போம். அப்போ 4ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா ஒன்று அவங்க இடம் பக்கத்தில் சுடுகாடு இருக்கலாம், இல்லை பொணம் சுற்றுற அந்த முக்கும்பாங்க, பொணத்தை நேராக எடுத்துகிட்டு போவாங்க, அந்த இடத்த மட்டும் திருப்புவானுங்க, இல்லை பக்கத்தில் சமாது, இல்லைன்னா அந்த டெட் பாடியோடைய வைப்ரேஷன் அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கும். இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். நான் ஒரு இடத்துல போய் பிரசனம் போட்டு பார்க்குறப்ப எல்லாமே வீடு, ஃபுல்லாக வீடு. பிரசனம் போட்டு பார்த்துட்டு 4ல் மாந்தி இருக்குது. என்னடா இந்த இடத்த எல்லாமே வீடாக இருக்குது, ஒருவேளை நம்ம வந்து மாந்தி சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது, ஒருவேளை நம்ம சொல்லிட்டோம்னா இங்கே மாட்டிக்கிட்டோம்னா வம்பா போயிடும், அடிக்கடி போட்டாங்கன்னா வம்பா போயிடும், தப்பாக போயிருமே அப்படின்ட்டு முதல்ல ஒரு வார்த்தை லைட்டாக ஒட்ட வச்சேன். 4ஆம் இடத்துல மாந்திங்க, இந்த செத்துப்போன பணத்தோடைய அந்த வைப்ரேஷன் இதெல்லாம் இந்த பக்கம் அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்துங்க 4ல் மாந்திருந்தாவே பக்கத்தில் கொஞ்சம் சுடுகாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பேசிக்கணும். பேசுகிறப்ப இப்படி தான் பேசணும். நான் தான் பிடுங்கி மாதிரி பேசிடவே கூடாது. பிடுங்கி மாதிரி பேசிட்டிங்கன்னா அவன் தோள்களில் பிடுங்கி விட்டுருவான். புரியுதுங்களா? இது மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த 4ஆம் இடத்துல அந்த மாந்தி இருக்கிறனால அந்த இறந்தவங்களுடைய ஆத்மாவுடைய பவர் அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்படி எல்லாம் லைட்டாக பேசுகிறப்ப அந்த ஆள் வாயிலிருந்தே வந்துருச்சு, முன்னாடி இருக்கிற வீட்டுக்காரரு நல்ல கோடீஸ்வரங்க, அவங்க தாத்தனை என் இடத்துல தான் புதைக்கணும்னு என்னங்க அந்த அதாங்க புதைச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு முன்னாடி காட்டுறாங்க. யாருமே சொல்ல முடியும். ஏன்னா அவன் பெரிய பணக்காரன், அவன் இடத்துல முன்னையெல்லாம் செத்து போனவங்கள அவங்க தோட்டத்தில் தான் புதைப்பாங்க, பெரிய பெரிய பண்ணைக்காரருடைய எல்லாம். இன்றைக்கி தான் மின்மயானம், சுடுகாடு, ஆத்துமேடு, சுடுகாடு, புதகுழிங்கிறோம். அன்றைக்கெல்லாம் பெரிய ஆளுகளை பூரா அங்கே தான் புதைப்பாங்க. அப்போ இப்படி
அந்த மாந்தியை வச்சு பிரசனத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி அந்த மண்ணில் தோஷம் இருந்துட்டால் நம்ம என்ன பண்ணணும், அந்த மண் தோஷங்களை முறையாக நிவர்த்தி பண்ணிவிட்டு, அதுக்கு தான் பேருன்னு சொல்லுவாங்க பூமி சல்லிய தோஷம் அப்படிம்பாங்க. அந்த பூமி சல்லிய தோஷத்துக்கு உண்டான முறையான அந்த மந்திரங்களே நம்ம சரவணன் நம்ம குழுவில் இருக்கார், அவருக்கு அந்த மந்திரங்களெல்லாம் நிறைய விஷயத்தை நான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். எல்லாருமே படித்தவங்க பூரா அந்த பூமி சல்லிய தோஷத்தோட பூஜை பண்ண முடியாது. உன் தலையில் எழுதியிருக்கணும். கர்மகாரகன் அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன நிலைமையில் இருக்கிறானோ பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த கர்மகாரியத்துக்கு உண்டான வேலையே செய்யணும். நல்லா இருக்கிறவங்களாம் போய் செஞ்சானா மாட்டிக்குவான், அது அவனுக்கு கர்மமாக போயிடும். அப்போ சரவணனோட ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு டாபிக் தெரிஞ்சு, சரவணன் உனக்கு வந்து இந்த ஜோதிடத்தில் இந்த சல்லிய தோஷம் பூஜை செய்யக்கூடிய அந்த டெக்னிக் உங்கள்கிட்ட உன் ஜாதகத்தில் இருக்குது, இதை நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி. ஆனால் வணக்கண்ணா திண்டுக்கல் சின்ராசன் அவர்களை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பிரசன்னங்கள் எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த தோஷங்களை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் அடுத்தது வீடு கட்டுறதுக்கே போகணும். அப்போ வீடு கட்டுறதுக்கு நம்ம போகணும்னா எடுத்த உடனே நம்ம போயிட முடியுமா? பொதுவாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, வாஸ்துன்னா என்ன, ஒன்றும் இல்லைப்பா, வாஸ்து 4 மூளை 8 உபமூளை, இந்த மூளை பள்ளம், இந்த முள்ள மேடு, இந்த மூளை இந்த தூக்கிட்டு இருக்கணும், இது மூளை பள்ளமாக இருக்கணும், இதுதான் வாஸ்து. இதுக்கு பேர் வாஸ்து அல்ல. இது குழந்தையும் சொல்லு, இந்த மூளை பள்ளம், இந்த முள்ள மேடு, அது நீட்டிகிட்டு இருக்குது, இது படுத்துருக்குதுங்கிறதுக்கெல்லாம் பேர் வாஸ்து இல்லை. வாஸ்துயும் தாண்டி ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் மங்களகரமாக செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா மனையடி சாஸ்திரம் தான் பிரதானமே தவிர, வாஸ்து அப்படிங்கிறது பொதுவாக நம்ம போட்டிருக்கிற சட்டம் மாதிரி. எனக்கு பிடிச்சா நான் வெள்ளை சட்டை, கீழே ட்ராயரு, இது மாதிரி எது எங்கே இருக்கணுமோ அதை தான் அங்கே இருக்கணும். ஜட்டினா ஜட்டி போடுற இடத்துல மட்டும்தான் இருக்கணும், அதுதான் வாஸ்து. சிம்பிளாக இதுக்கு மேலே என்னால் பச்சையாக சொல்ல முடியாது. ஜட்டி தூக்கி தலையில் போட்டுட்டு வந்தோம்னா அது வாஸ்து நல்லா இருக்குமா? அப்போ வாஸ்துக்கு உண்டான அந்த தெரியணும் ஒரு சில, அதாவது ஏன்னா மக்கள் வந்து எதை தின்னா பித்தம் தெளியுன்ட்டு பாவம் அலையிறாங்க. அங்கே போய் பித்தம் தெளிகிறவனுக்கு மேலும் பித்தத்தை கொடுக்குற மாதிரி சில விஷயத்தை நம்ம ஆளுக்கு பண்ணும் பொழுது கொடூரமாக இருக்குது. அது தப்புன்னு சொல்கிறேன் நான். இது நான் ஜோதிடருக்காக பேசல, பாமர மக்கள் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம், ஜோசியரை நம்பி நாங்கள் இல்லை, வாடிக்கையாளர்கள் நம்பி தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ வாடிக்கையாளர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச என்ன நல்லதோ அதை செய்யணும். அப்போ செய்யணுன்னா மனையடி சாஸ்திரம் பிரதானம். அப்போ நீங்கள் ஒரு வீட்டை, ஒரு இடத்த வந்து செலக்டட் பண்ணி கொடுத்துட்றீங்க. அப்போ செலக்டட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது என்ன உங்களுக்கு கவனம் வரணும் அப்படின்னா, முதல்ல நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை பாருங்கள். நல்ல வாஸ்து நிபுணர்னா எப்படி? ஆள் அஜித் மாதிரி இருக்கணும், விஜய் மாதிரி இருக்கணும், நம்ம பொன்னையசாமிகள் மாதிரி இருக்கணும்னா அதுக்கு பேர் அழகா? அப்படி கிடையாது. அழகுங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க என்னென்ன மெத்தேடில் பார்க்குறாங்க, ஒரு தொழிலை எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அப்போ வாஸ்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய கண்ணோட்டம் தேவை. என்ன ஜோதிடம் பார்க்க தெரியணும், ஓரளவுக்கு ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்க தெரியணும், வாஸ்து பார்க்க தெரியணும், அந்த இடத்துடைய டைரக்ஷன் பண்ண தெரியணும். இதை விட தாண்டி ஒரு சொட்டை காட்டில் உட்கார வச்சா உனக்கு மேப் போட தெரியணும். அவங்கள தான் நான் வாஸ்து நிபுணர்னு ஏற்றுக்குவேன். சும்மா மொட்டையாக போய் நானும் வாஸ்து பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு பண்ணலாம், அது வேற இது வேற. அப்போ ஒரு படத்தை எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், பணம் போடுறவன் 100 கோடி ரூபா போட்டு படம் எடுப்பான். இளையராஜா சொல்லியிருக்காரு, நிறைய மீட்டிங்கில் பார்த்துருக்குறேன். நீங்கள் யாருங்க? தயாரிப்பாளருக்கு என் ரூமில் வேலையே இல்லை, வெளியே போய் உட்காரு அப்படிம்பாப்பிலையா. பணம் போடுறவனுக்கு வேலை இல்லையாமா, இவன் சும்மா வந்து அந்த பணத்தை வாங்கி நடிக்கிறவனுக்கு உள்ள வேலையா, பொழப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ என்னன்னா யாருக்கு வேல்யூ அதிகம்? டைரக்டருக்கு தான் வேல்யூ அதிகம். அப்போ டைரக்டருங்கிறது யார்? என்ன அந்த விஷயங்களை சினிமாவை வழி நடத்த ஒரு பேர் தான் டைரக்ஷன். அதே மாதிரி வாஸ்துவில் டைரக்டர் யாருன்னா திசைகாட்டும் கருவி மட்டும்தான் டைரக்டர். அவர் தானே ரூட்டை காட்டணும். இந்த இடத்த வந்து வடக்கு பார்த்து இருக்குது, கிழக்கு பார்த்து இருக்குது, மேற்கு பார்த்து இருக்குது, தெற்கு பார்த்து இருக்குது. நீ இந்த இடத்துல வீடு வந்து வடக்கு பார்த்ததுக்கு வடமேற்கு மூலை பார்க்குது, இல்லை வடக்கு பார்த்ததுக்கு ஈசானியத்தை பார்க்குது, கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி மூலை பார்க்குது, இல்லை கிழக்கு பார்த்ததுக்கு ஈசானியத்தை பார்க்குது, மேற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலை பார்க்குது, இல்லைன்னா மேற்கு பார்த்ததுக்கு வாயு மூலை பார்க்குது, தெற்க பார்த்ததுக்கு அக்னி மூலை பார்க்குது, இல்லைன்னா தெற்க பார்க்குறதுக்கு தென்மேற்கு மூலை பார்க்குது. அப்படிங்கிற இந்த 8 திசையை தான் பார்த்து ஏதோ ஒரு பக்கம் பார்க்கும். அப்போ இதில் வடக்கு பார்த்ததுக்கு எந்த மூலை வீடு பார்க்குது, ஈசானியத்தை பார்த்தா சூப்பரு, கிழக்கு பார்த்ததுக்கு ஈசானிய மூலை பார்த்தா சூப்பரு. அதே மாதிரி தெற்கு பார்த்ததுக்கு தெற்கு பார்த்தாலும் சிறப்பு. தெற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு 90 டிகிரிக்காக எப்பயுமே ஒரே நேராக இருக்கணும். மித்த 2 திசையும் ஈசானியும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தப்பு வராது. அப்போ டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு வீடு வடக்கு பார்த்த வீட்டு ஃப்ளாட்டுக்கு போயிட்டு அந்த இடத்தோடைய திசை காட்டுங்கறி வச்சு பார்க்குறப்ப
திசை காட்டும் கருவி வடக்கு பார்த்து வீடு கட்டக்கூடிய பார்வைக்கு அந்த திசை வடமேற்கு மூலையே ஒரு 12 டிகிரி பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ வடக்கு பார்த்து வீடு கட்டினா நான் எழுதி கொடுக்குறேன், எழுதி வச்சுக்கோங்க. கேது திசையோ கேது புத்தியோ வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக அவன் வீட்டை விற்றுட்டு போயே தீருவான். இது சத்தியமாக நடந்தே தீரும், மாற்றமே இல்லை. ஏன்னா வடமேற்கு மூளைக்கு உண்டான அதிபதி கேது. அப்போ வடமேற்கு மூளை பார்க்குது அப்படின்னாவே கேதை தான், கேதோட ஆக்டிவேஷன் தான் ஆகும். கேதுன்னு என்ன, பிரிவு, விற்கிறது, போனது, வெட்டுறது, குத்துறது, கொல்றது எல்லாம் என்னென்னமோ அது அவர் பூரா அவர் தான், அவரோட வேலையே அதுதான். அப்போ அந்த வடமேற்கு மூலையை பார்க்குற மாதிரி இருந்துன்னா கண்டிப்பாக நீ அந்த வீட்டை ஒன்று விற்றுருவ, இல்லைன்னா அந்த வீட்டில் இருந்துன்னா நீங்கள் பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியாது. அப்போ நீ எப்படி வீடு அந்த இடத்துல கட்டணும் அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல வாடிக்கையாளர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இடம் இருக்குதுன்னா உடனே ரோட்டை பார்த்து வீடு கட்டு. ரோட்டை பார்த்தெல்லாம் வீடு கட்டாத, நீ திசையை பார்த்து வீடு கட்டு. ரோடு எப்படி என்மால் இருக்கும், அந்த ரோட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டவே கூடாது. நிறைய பேர் ரோட்டை பார்த்து கட்டுவாங்க. நம்ம ரோட்டை பார்த்து கட்டக்கூடாது, டைரெக்ஷனை பார்த்து கட்டணும். அப்படி கட்டுறப்ப கரெக்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வாஸ்து பார்க்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். என்ன, சமையல் ரூம் அக்னி மூலையில் இருக்கணும், பொதுவான கான்செப்ட் தான். தென்மேற்கு மூலையில் மொதல் பெட்ரூம் இருக்கணும், 2வது பெட்ரூம் வாயு மூலையில் இருக்கணும். எல்லா பெட்ரூமும் கட்டா பேச்ச பாத்ரூம் அப்படின்னா வாயு மூலையில் தான் இருக்கணும். ஹால் ஈசானியத்தில் தான் இருக்கணும். இப்படி வாஸ்துப்படி ஒரு கட்டங்களை உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தை மட்டும்தான் போட்டுக்கணும். உள்ளே எதுவுமே இருக்காது, எம்டி கட்டமாக தான் இருக்கும். அந்த எம்டி கட்டமாக பாக்ஸாக போட்டு அதில் எது எது சமையல் ரூம்பு, பெட்ரூம்பு, ஹாலு, கிச்சன், டைனிங்கு, ட்ரெஸ்ஸிங்கு இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மட்டும்தான் வாஸ்துக்கு வேலை. அதுக்கு மேலே முழுக்க அதனுடைய நிறைவு எங்கே இருக்குதுன்னா மனையடி சாஸ்திரத்துக்கிட்ட தான் இருக்குது. கட்டடத்துடைய நீளம் சரியாக வைக்கணும், கட்டடத்துடைய அகலத்தை சரியாக வைக்கணும், கட்டடத்துடைய உள்ளளவு சரியாக வைக்கணும், மூலமட்டம் பார்க்கணும். இப்படி இந்த பக்கம் மூலமட்டம் பார்க்கணும், சென்ட்ரலில் பிரம்மஸ்தானம் வந்து வெட்டுப்படாமல் இருக்கணும். இப்படி நிறையா விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் எடுத்த உடனே இந்த அடிக்கணக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் மேப்பை கொடுத்து பார்க்க வைப்பாங்க. 13 அடி இருக்கும், 14 அடி இருக்கும், இல்லைன்னா 19 அடி இருக்கும், இல்லைன்னா 24 அடின்னு இருக்கும். இப்படியெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அடிக்கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் அடிக்கணக்கே கிடையாது. அடிக்கணக்குக்குன்னு நம்மளுக்கு தொகுத்து ஏற்கனவே முன்னோர்களெல்லாம் தொகுத்து வழங்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் இந்த நல்ல அளவுன்னு. அந்த உள்கூட அளவுகளும் நல்லா இருக்கணும், வெளி அளவு நல்லா இருக்கணும். இது எல்லாம் ஒன்று சேர்த்தி, அதாவது கட்டடத்துடைய வெளி அளவுகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து பார்ப்பதற்கு பேரே தான் மனப்பொருத்தம் அப்படிங்கிறது. கட்டடத்துடைய நீள அகலங்களை பெருக்கி அதை 9ஆல் வகுத்து வரக்கூடிய விஷயங்களுக்கு பெயர் தான் அது பொருத்தம், மனப்பொருத்தங்கிறது. இதில் நிறையா பேர்த்துக்கு இன்னும் என்னென்னா, ஆற்காடு பஞ்சாங்கம் பெருசா, திருக்கணித பஞ்சாங்கம் பெருசாங்கிறதுக்கு இன்னும் விடை இல்லை, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லை. உனக்கு என்ன வருதோ அதை வச்சுக்கிட்டு போ, அவ்வளோதான் ஒரே விஷயம். நான் ஆற்காட்டில் பார்க்குறேன், நான் பார்த்துக்க. நான் திருக்கணிதம் பார்க்குறேன், பார்த்துக்க. உனக்கு இது தெரிஞ்சு அப்போ உனக்கு நல்லா இருந்ததுன்னா நீ அதை வச்சுக்க, எனக்கு இது நல்லா இருக்குது. இதே மாதிரி தான் இந்த மனையடி சாஸ்திரத்தில் 2 கோஷ்டி, ஆற்காடா திருக்கணிதமாகிற மாதிரி 9 சதுரடி கொண்டது தான். ஆனால் 12 மணியோட முடிச்சிடறேன், ஆளுக்கு 1 மணி நேரம். அதுக்காக தான் வெயிட்டிங் இருக்கிறேன். ரெண்டாவது சம்சாரம் முடிச்சா நம்ம இந்த 2மே கரும அந்த முடிக்கலைன்னா உனக்கு எல்லாமே சம்சாரம் தான் அப்படின்ற வேண்டியதான். அப்போ என்ன அப்படின்னா, இந்த மனையுடைய நீளங்கள் அகலங்கள் அந்த 9ஆல் பெருக்கிறது தான் வந்து இது சரியான கணக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8.5 ஒருத்தர் பெருக்கிறாங்க, ஒருத்தர் 7.2ங்கிறாங்க, ஒருத்தர் 9 அப்படிங்கிறாங்க. இதில் எது சாத்தியம்னா, நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 35 வருஷம் ஆச்சு. ஒரு 1500 வீடுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. என்னால் காட்ட முடியும், மற்றவங்களால காட்ட முடியாது. எல்லா வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போய் காக்க முடியும். ஒரு நாள் 10 நாளைக்கு என்னோட சுற்றுனீங்கன்னா அத்தனை வீட்டுக்கு நம்ம மேப் போட்டு வாஸ்து பார்த்து ஜோதிடத்தை பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்த வரையில் எந்தெந்த வீட்டில் ஜெயிச்சிருக்காங்க, எங்கெங்கே தோற்றுருக்காங்க, என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அப்படியே நல்லா ஃபுல்லாக மைண்டில் ஏறிச்சு. அந்த 9 சதுரடியை சேர்ந்தது தான் ஒரு குழி பொருத்தத்துக்கு நல்ல யோகம்னு தெரியுது. இதை கூட நான் நம்பாமல் நிறைய மேடையில் சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய பழுத்த பழம், ஒரு 90 வயசு இருக்கும், ஒரு திருவண்ணாமலையில் அவங்க அப்பா ஜோதிடர், அவர் மனையடி வாஸ்து நிபுணர். அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் ஒரு மேடையில் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. நம்ம என்ன பேசணுமோ அந்த 90 வயசு முதியவர் அதை தான் பேசினார். 9ஆல் வகுப்பது தான் சிறந்தது அப்படின்னார். இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 8.5ங்கிறத வந்து நீங்கள் எதுக்கு கணக்கு வச்சுக்கணும்னா, கோயில் குளங்களுக்கு மட்டும்தான் அதை குழி பொருத்தத்துக்காக எடுத்துக்கணும். ஏன்னா எங்கள் வர்க்கத்தில் இருக்கிறவங்க பூரா எல்லாம் கோயில் வேலை செய்கிறவங்க தான். இன்றைக்கி எங்களோட சொந்த பந்தத்தில் கோயில் வேலை செய்கிறவங்க பூரா அந்த 8.5 எடுத்துக்குவாங்க. வீட்டுக்கு பூரா 9 தான் எடுத்துக்கணும் நீங்கள். அப்போ 9 சதுரடி சொந்தது தான் 100% இதுக்கு சால சிறந்தது.
இதை எடுத்துக்கிறது நம்மளோட இருக்கிறவங்க இதை எடுத்துக்கங்க, இல்லை நான் அவர் சொல்கிறது தான் சரி, அதை நீங்கள் உங்கள் பிரியம், நம்ம அதில் கட்டாயப்படுத்தலை. இதுதான் 100% கரெக்டு. அப்போ ஒரு வீட்டுக்கு குழி பொருத்தத்தை முதல்ல செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்குமல்ல, 9 கிரகங்களில் நம்ம தலைவாசல் வைக்கிறதுக்குன்னு கிரகம் இருக்குமல்ல. பொதுவாக தலைவாசல் வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? சந்திரன், புதன், குரு, இந்த 3 கிரகங்கள் சூப்பர்னு சொல்லுவோம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, கிரகங்களே 5 கிரகங்களுமே சூப்பர் கிரகங்கள் தான். சூரியன், சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 5 கிரகங்களுமே தலைவாசல் வைக்கிறதுக்கு சூப்பர் தான். இதில் சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்தோடைய பகுதியில் மட்டும் கல்யாண மண்டபம், மாலு, சினிமா தேட்ரு, இது மாதிரி என்டர்டைன்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் அதனுடைய பகுதியில் தலைவாசல் வைக்கலாம். இது எல்லாம் தாண்டி என்னென்னா, இந்த இடத்துடைய பத்திர ஓனருடைய ஜாதகத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய கிரகத்துடைய எந்த கிரகம் வலிமையாக இருக்குதோ, இப்போ சந்திரன் வலிமையாக இருக்குது, நீ சந்திரனோட பகுதியில் வச்சா தான் சூப்பராக இருக்க முடியும். ஒரு மிதுன லக்னம், 7ஆம் இடத்து அதிபதி குரு, பாதகாதிபதி, நீ போய் இந்த மிதுன லக்னத்துக்காரங்க வந்து குருவோட பகுதியில் தலைவாசல் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் எல்லாமே பாதகமாக இருக்கும். என்ன? கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சால் பிரச்சனை, மனைவிக்கும் உனக்கு இருக்கக்கூடிய அந்யோனி சிறக்காது, தொழில் மூலம் வரக்கூடிய வருமானம், இது எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் வலுவாக இருக்குதோ, அதுக்குன்னு சனி வலுவாக இருக்குது, ராகு வலுவாக இருக்குதுன்னு சனி ராகுகள் வைக்கக்கூடாது. நான் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், புதன், குரு, இந்த இதில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக பலன் தரக்கூடிய பலமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தில் தலைவாசல் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ அந்த பிரம்மஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 9 கிரகங்களில் பிரம்மஸ்தானத்துடைய அதிபதி யாருன்னா சூரியன், அவர் தான் இதயம். ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் அடிபட்டுச்சுன்னா சூரியன் அடிபடுன்னு அர்த்தம். சூரியன் அடிபட்டால் இதயம் அடிபடும். ஒருவேளை ஜாதகத்தில் பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டுச்சுன்னா, பிரம்மஸ்தானம்னு என்ன? வடகிழக்கு டு தென்கிழக்கு, தென்மேற்கு டு வடமேற்கு, தென்மேற்கு டு வடகிழக்கு, அதே மாதிரி தென்கிழக்கு டு வடமேற்கு, இதனுடைய மையம் பெருக்கல் குறி தான் வந்து பிரம்மஸ்தானங்கிறது. அந்த இடத்துல, அந்த பெருக்கல் குறி வர்ற இடத்துல ஏதாச்சும் ஒரு செவுரு, அது மேலே ஒரு செவுரு, பெருக்கல் குறி வர்ற மாதிரி ஒரு இடத்துல செவுரு வந்துச்சுனாவே பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டு போச்சுன்னு, அடிபட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அடிபட்டு போச்சுன்னா அந்த இடத்துல என்ன வேலை செய்யும்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய காரகம் என்னவோ அது பாதிக்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய காரகம் என்ன? சூரியன். சூரியன்னா உடல் அங்கத்தில் யார்? கண்ணு, மூளை, இதயம். மெயினாக இதயம் தான், முதுகெலும்பு. அந்த இடத்துல கண்டிப்பாக சூரியனுக்கு இது சப்போஸ் அவனுக்கு கெட்டு போயிருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வந்து கண்டிப்பாக பிரச்சனையை அனுபவிப்பாங்க. ஒருவேளை ஜாதகத்தில் சூரியன் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக்கு, கண் பிரச்சனை வராதுன்னு இல்லை, வரும். ஆப்ரேஷன் மூலமாக காப்பாற்றப்படுவார். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி எந்த மூளைக்கு எந்த கிரகம் சொந்தக்காரன்னு தெரியணும். அந்த மூளை பாதிக்கப்பட்டால் அந்த கிரகம் தான் உனக்கு பாதிக்கப்படும். அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய கொடுப்பனையை உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற்பாடு பார்க்கணும். உடனே நம்ம எடுத்தோன்னே கேது வந்துருச்சு, கேது பிரிவினை கொடுக்குது, அங்கே கொடுக்குது, இவனை கொடுக்குது, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மூளை இருக்குது. சூரியன்னா பிரம்மஸ்தானம் கிழக்கு, சுக்கிரன்னா கிழக்கு, மேற்குனா சனி, தெற்குனா செவ்வாய், வடக்குனா குரு, தென்கிழக்குனா சந்திரன், வடமேற்குனா கேது, தென்மேற்குனா ராகு, வடகிழக்குனா புதன். இதுதான் இந்த பிரம்ம கோயிலில் நவகிரகத்தில் போய் பார்த்திங்கன்னா சாமி இப்படி தான் உட்காந்துருக்கும். அப்போ எந்த மூளை பாதிக்கப்படுதோ அந்த கிரகங்கள் பாதிக்கப்படும், அந்த கிரக காரக உறவுகள் பாதிக்கப்படும். நீங்கள் எடுத்த உடனே அது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இந்த வாஸ்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேலை செய்யும். இதுதான் இங்கே பாயிண்ட். நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, வாஸ்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வேலை செய்யும். தனித்தனியாக என்னென்னா, லக்னம் 12 பேர்த்துக்கு 12 லக்கம் இருக்குதுல்ல. பொதுவாக வந்து இப்போ மேச லக்கணத்துக்காரங்களுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிற, வாஸ்து குற்றம் ஆகி போச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, தென்கிழக்கு மூளை கெட்டு போச்சு. தென்கிழக்கு மூளை கெட்டு போச்சுன்னு என்ன? அது நெருப்பு மூளை. நெருப்பு இருக்கிற மூலையில் நெருப்பு இல்லாமல், சிம்பிளாக சொல்லப்போனால் வாஸ்துனா எது எங்கே இருக்கணுமோ அது அங்கே இல்லாமல் அதுக்கு மாற்றி இருந்தால் அதுக்கு பேர் வாஸ்து குற்றம். இப்போ தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல தண்ணி இருக்கணும், நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு இருக்கணும், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று இருக்கணும், நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம் இருக்கணும். இது மாறி இருந்ததுன்னா வாஸ்து குற்றம். அப்போ ஒருத்தருக்கு மேச லக்கணம் தென்கிழக்கு கெட்டு போச்சு, பிரச்சனை ஆகி போச்சு, அந்த இடத்துல ஃபால்ட் ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் சந்திரன் தான். அப்போ மெயினாக குடும்பத் தலைவி பாதிக்கப்படுவாங்க. தென்கிழக்குங்கிறது காலச்சக்கரத்தில் 3ஆம் இடம் தான் தென்கிழக்கு, காலச்சக்கரத்தில் 6ஆம் இடம் தான் தென்மேற்கு, காலச்சக்கரத்தில் 9ஆம் இடம் தான் வந்து வடமேற்கு, காலச்சக்கரத்தில் 12ஆம் இடம் இருக்கக்கூடிய மீன ராசி தான் வடகிழக்கு. இதுதான் இதனுடைய பொசிஷனு. அப்போ சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா நீங்கள் எடுத்தோன்னே சந்திரனுடைய காரகத்தை மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சந்திரனுடைய காரகத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் லக்கணத்திற்கு சந்திரன் எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறானோ அதனுடைய காரகத்தையும் எடுத்து பேசினா தான் தனித்தனியாக வாஸ்து பிரித்து பேச முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து நம்ம வந்து 10ஓட 1 தான் இருப்போம். அப்போ இது மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வராமல் இருக்கிற மாதிரி முதல்ல மனப்பொருத்தத்தை செட் பண்ணிக்கங்க.
செட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துடைய ஓனருடைய நட்சத்திரம் என்னமோ, நான் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். அவங்களுடைய 22வது நட்சத்திரம் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு மனப்பொருத்தத்தில் வரவே கூடாது. வைநாசிக நட்சத்திரமாக வரக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வைநாசிக நட்சத்திரத்துக்கு திருமண பொருத்தத்துக்கு தானே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ திருமணத்துக்கு காரணம் சுக்கிரன் தானே, வீடு கட்டுறதுக்கு காரணம் சுக்கிரன் தானே, ஏன் இவனுக்கு 2 பேர்த்துக்கு ஏன் பார்க்கக்கூடாது? இது என்னோட கேள்வி. இப்போ சுக்கிரனுக்கு தான் வைநாசிகம் பார்க்குறான். அப்போ சுக்கிரன்னா யார்? மனைவி. சுக்கிரன்னா வீடு தானே, சுக்கிரன்னா வண்டியும் தானே. அப்போ இந்த நிலம், மனைவி, வீடு, வண்டி, வாகனம், அப்போ உங்கள் வீடு வந்து மனப்பொருத்தம் பார்க்குறப்ப உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமாக வந்துருச்சுன்னா நீ அந்த வீட்டில் ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டா கொத்தம் கால்பட்டா கொத்தம் மாதிரி என்ன சித்திரவதைப்படுவியோ அந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தி அந்த வீடு விட்டுக்கிட்டே இருக்கும். நீ பார்த்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து தலையெழுத்து, மாறவே மாறாது. அடுத்தது வீட்டுக்கு வந்து பொருத்தம் வந்து எத்தனையோ பொருத்தம் இருந்தாலும் பகலில் அடிச்சுக்கிட்டாலும் நைட்டு போய் கொஞ்சம் சிரித்து பேசினா தான் நல்லாயிருக்கு. நைட்டும் போய் உருன்னு இருந்தால் எப்படி இருக்கு? அதுக்கு எதுக்குடா இந்த பொழப்பு, இந்த மானங்கட்ட பொழப்பு நம்மளுக்கு தேவையாடா அப்படின்னு தோணும். அப்போ 15 பொருத்தத்தில் மனப்பொருத்தம் ரொம்ப முக்கியம். மனப்பொருத்தம்னா என்ன? இந்த வீடு மனை வந்து நல்ல மனையா, அதாவது சிங்கத்தோட மனையா, யானையோட மனையா, பசுவோட மனையா, இல்லை கழுத மனையா, இல்லை நாய் மனையா, இல்லை சிங்க மனையா, கருட மனையா அப்படின்னு இந்த மனப்பொருத்தம் இந்த குழிப்பொருத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். நாய் மனை வந்துருச்சுன்னா எழுதி வச்சுக்கலாம். நாய் என்ன பண்ணும்? உழைச்சிக்கிட்டே இருக்கிறது கூட அது எங்கே போகுது, எதுக்கு போகுது, இது எந்த வேலை செய்யுதுன்னு தெரியல. நாய்க்கு நிற்கிறதுக்கு நேரம் வேலை இல்லைங்கிறாங்க பார்த்தீங்களா? அவனுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது. அவன் என்னமோ இங்கே போவியா வெட்டி புடுக்கிறவனாட்ட போவியா, ஒன்றுக்கு ஆக மாட்டேன். நாய் படாத பொழப்பு படுவாங்கிறது தான் அந்த நாயோட மனை. இப்போ கழுத மனை வந்துருச்சுன்னு வச்சுக்க, சொல்கிற கழுதை எப்படி பொதி சுமக்குது? காலம் பூரா ஏற்றி வச்சா போகும் வரும். அவன் வாழ்க்கை ஏற்றி வச்சா போவான், வருவான், இறக்க சொன்னால் இறக்குவான், காலத்துக்கும் பொதி சுமந்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு நல்ல மனையை தேர்ந்தெடுக்கணும். அப்போ நீங்கள் வீட்டோட மனை பசு மனை, யானை மனை, சிங்க மனை, கருட மனை, இது மாதிரி ஒரு நல்ல மனையாக வந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடு கட்டினா ஒரு வரவு செலவு நல்லா இருக்கணுமல்ல. ஒரு 4 ரூபா சம்பாதிக்கணும்னா 4 ரூபா செலவாகிட்டு நம்ம வீட்டை தூங்கிட்டு இருந்தால் கூட பொண்டாட்டி திட்டாது. 4 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்துட்டு 6 ரூபா செலவு பண்ணால் இந்த மானங்கட்ட நாய் இருக்கிறதுக்கு இவனை மருந்து வச்சு கொண்டுடலாமே. இல்லைன்னா கரூர் விஜய் மாநாட்டு கூட இவனை முடி விட்டுருக்கலாம் மாட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். இவன் அப்படின்னாச்சும் போயிருந்தானே எனக்கு ஒரு 20 லட்சம் வந்திருக்குமே நினைக்கும். 33 லட்சம் எனக்கு விஜய் கொடுத்தது மட்டும் தான் தெரியும். அவர் தான் பனையூருக்கு வந்து வர சொல்லி கொடுத்தாரு. அப்போ அந்த ஃபேனை போட்டுவிட்டு ஐயாவுக்கு. அப்போ என்னென்னா அந்த ஆதாய விரையை பொறுத்த நல்லா இருக்கணும். வரவை காட்டிலையும் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஈக்குவலானாச்சு இருந்தாலும் வர செலவு கம்மியாக இருக்கணும். அதுதான் மன பொருத்தம். அடுத்து இந்த யோனி பொருத்தம் அப்படிம்பாங்க. இப்போ கல்யாண பொருத்தத்துக்கே யோனி சொல்கிறாங்கல்ல, இந்த யோனிக்கு அந்த யோனிக்கு மேட்ச் ஆகணும். அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அப்போ யோனி பொறுத்த நல்ல யோனியாக இருக்கணும். சிம்ம யோனியாக இருக்கணும், யானை யோனியாக இருக்கணும், பசு யோனியாக இருக்கணும், கருட யோனியாக, இது மாதிரி யோனி பொறுத்த நல்லா இருக்கணும். அடுத்தது வீட்டுக்கு வசியம் இருக்கணும். ஒரு அவ்வளோ ஃபுல்லாக வச்சுரு, ஒரு வசியம் இருக்கணும். இப்போ ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர்த்துக்குள்ளே ஒரு வசியம் இருக்கணுமாப்பா. இது அந்த இப்படி நின்றுட்டு இப்படி பார்த்தானா அந்த பொண்ணு சிரிக்கணும். பார்க்குறப்ப இப்படி முறைச்சதுன்னு வச்சுக்க, என்னமோ இந்த பொண்ணு முறைக்குது, இவனை நம்பி போனோம்னா எங்கேயோ ஒரு அடிதுண்டு தான் வந்தாங்கன்னு மாட்டிருக்குதுன்னு. இதுக்கு பேர் என்ன? வசியம். இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு வசியம் இருக்கணும். அப்போ வீட்டுக்கு வசியம் இருக்குதான்னா வசியம் இருக்குது. இப்போ வீடு போனால் அவனை பார்த்தோன்னே சிரிக்கணும். வீட்டுக்குள்ளே இவன் போனோன்னா இவனை பார்த்து முறைக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் வசியங்கிறது. வசிய பொருத்தம் நல்லா இருக்கணும். அடுத்தது வீட்டுக்கு நேத்திர பொருத்தம். நேத்திரம்னா கண். வீட்டுக்கு வந்து கண் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு கண்ணுனாச்சும் இருக்கணும். கடைசிக்கு உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணாங்கிறதுக்கு நான் ஒத்த கண்ணோடனாச்சும் இருக்கிறேனேடி அப்படின்னு அவன் சந்தோஷப்படணும். 2 கண்ணும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கவுண்டமணி சொன்ன மாதிரி தான். என்னமோ டும்முன்னு தான் சத்தம் கேட்குது. ஒரு வான வேடிக்கை பார்க்க முடியுதா? ஒரு திருவிழா கூட்டத்துக்கு போக முடியுதா? என் நிலமை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் டே உன்னால் ஒன்று மிச்சம்டா, கரண்ட்டு பில்லு நான் கட்டுனதே இல்லைடா அப்படி பண்ணலாம். அது மாதிரி கதையாகி போயிடும். அப்போ கண் பார்வை நல்லா இருக்கணும். ஒரு வீடு கட்டுனா அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்குனாச்சு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். 10 வருஷத்துக்கு இருந்தால் போதும். அதுக்கு மேலே தசாபுத்தியெல்லாம் வேலை செய்யுமில்ல. வீடு கட்டணுன்னு வீடு கட்டுற கிரக பேச அன்றைக்கி முட்டி உடச்சிக்கிட்டு வந்து நிற்கிறது, வீடு கட்டின அன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவம் தப்பாக நடக்கிறது, யோகம் இல்லாமல் போகிறது, இப்படி தப்பான யோகங்கள் வந்துடக்கூடாது. தப்பான யோகம்னா தப்பான யோகம்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதுதான். அப்படி நம்ம ஒரு வீடு பார்க்குறோம்னா அந்த மனப்பொருத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து
மனப்பொருத்தம் பார்க்கணும், ஆதாய விரயம் நல்லா இருக்கணும், நட்சத்திரம் நல்லா இருக்கணும், வயசு நல்லா இருக்கணும். குறைஞ்சது ஒரு வீடு கட்டினா 25 வயசுக்கு மேலாம் இருக்கணும். வீடு கட்டினா 5 வயசு 6 வயசு இருக்கக்கூடாது. வீடுங்கிறது எப்படி காலகாலமாக இருக்கக்கூடியது. ஒரு 25 வயசுக்கு மேலாச்சும் அந்த வீடு வயசு இருக்கணும். அதுக்கு மேலே 30 35ன்ட்டு. யோகம் நல்லா இருக்கணும், கண் பார்வை நல்லா இருக்கணும். இப்படி இந்த பொருத்தத்தில் 15 பொருத்தத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 பொருத்தம் இருந்துட்டால் கூட போதும். மித்த பொருத்தம் இல்லைனாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, போயிட்டே இருக்கலாம். அப்போ இதையெல்லாம் பார்த்து பண்ண முடியுமான்னா, நான் பேசுகிறது தான் பெருசாக தெரியுது, ஆனால் எனக்கு இதுக்கு பொறுத்தளவுக்கு சின்னது. நல்லா புரியுங்களே, பேசுகிறது பெருசாக இருக்குது, ஆனால் இப்படி தான் பேசி ஆகணும். ஆனால் இந்த வேலையை செய்ய முடியுமானா 100% செய்ய முடியும், மாற்றமே இல்லை. அதை தான் நான் பண்ணிகிட்ருக்குறோம். ஜோதிடத்தை பாருங்கள், இடத்த பாருங்கள், இடத்துக்கு பிரசன்னத்தை போட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சான்னு பாருங்கள். சட்டியில் முதல்ல இருக்குதான்னு பாருங்கள். வீடு கட்டக்கூடிய யோகம் உன் தலையில் எழுதியிருக்குதான்னு பாருங்கள். அதை பாருங்கள், வாஸ்தை பாருங்கள், மனப்பொருத்தம் பாருங்கள். இது எல்லாம் பார்த்து நீங்கள் வீட்டை வந்து கரெக்டாக அமைச்சிங்கன்னா குறைஞ்சது அந்த வீட்டின் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு தனச்சேர்க்கையும் பணச்சேர்க்கையும் சிறப்பாக இருக்கும். நான் வாஸ்துப்படி எல்லாம் பக்காவாக பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வீட்டில் படுத்து தூங்கக்கூடாது. அடுத்த நாள் வேலைக்கு போகணும். கிரகப்பிரவேசம் முடிஞ்சுன்னா 2 நாள் கழிச்சு வேலைக்கு போயிடணும், பொழப்பு பார்க்கணும். நான் வாஸ்துப்படி மனப்பொருத்தம் 15க்கு 16 பொருத்தம், 15க்கு 8 பொருத்தம் சூப்பராக அண்ணாச்சி போட்டு கொடுத்துட்டாரு, இன்னமேல் எனக்கு யோகம் தான் அப்படின்னு நீ படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டை விற்று தான் ஆகணும். எங்கே சுற்றினாலும் திருப்பி வர்றது என்னென்னா ஓன் பொழப்பு நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வீடு என்ன பண்ணியா, இதுக்கு என்னையா அது பொழப்பு பார்க்குறதுக்கு என்ன நீ சொல்கிற மாதிரி நான் இடத்துக்கு போய் கட்டுறேன், நான் ஏதோ ஒன்று கட்டிட்டு போகிறேன், ஏன் இதை சொல்கிறபடி தான் நான் கட்டணுமா அப்படின்னா அது கிடையாது. தெருநாயாக இருந்தாலும் உழைச்சிக்கிட்டு வந்ததுன்னா அது ரோட்டு வரைக்கும் உழைச்சிட்டு வரும். நம்ம எல்லைக்குள்ளே நீ காலை வச்சிட்டிங்கன்னா அந்த தெருநாய் நம்ம வீட்டு கேட்டுக்கு இந்த வராது, அந்த நாய் அதோட ஓடி போயிடும். அது மாதிரி நம்மளுக்கு ஒரு வீடு நல்ல வீடாக அமைஞ்சிட்டா எவ்வளோ கஷ்டங்கள் குற்றங்கள் குறைகள் நிறைகள் இருந்தாலுமே அவன் அந்த வீட்டில் வந்து உட்கார்ந்தான்னு வச்சுங்க, வீட்டில் ஒரு மன நிம்மதி, ஒரு அன்பான ஒரு குழந்தைகளுடைய அரவணைப்பு, மனைவியோடைய பாசம், வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன், நல்ல ஒரு வீட்டில் ஒரு நிம்மதி, மன நிம்மதி, இது எல்லாமே எப்படி கிடைக்கும்னா இந்த வாஸ்துவின் மூலமாக மனையடி சாஸ்திரத்தில் பார்க்கக்கூடிய 15 பொருத்தங்கள் மூலமாக நிச்சயமாக ஒரு வீட்டை அமைக்க முடியுமா? கண்டிப்பாக அமைக்க முடியும். அதற்கு தலையில் எழுதி வச்சுருக்கணும். அப்போ தலையில் எழுதி வச்சுருக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல மாந்தி 4ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல மாந்தியோ 4ஆம் இடத்துல ராகு கேதுவோ அல்லது 4ஆம் இடத்து அதிபதி மாந்தியோடவோ ராகு கேதுவோட நட்சத்திரத்துலேயோ இருந்துட்டால் உன் தலையில் நீ வீடு கட்டுறப்ப கண்டிப்பாக வாஸ்து குற்றத்தை நீ சந்திப்பே அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி போட்டணும். என் வீட்டில் 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரணி பாரதி அண்ணாச்சி வந்து எனக்கு வாஸ்து பார்த்து கொடுத்துட்டாரு, நான் ஓகோன்னு இருப்பேன்னா நானும் இல்லை, அந்த வாஸ்து பார்த்த அந்த சகாதேவனும் மகாதேவனும் யாரோ மயன் கையின்னு யார் வந்தாலும் வேலைக்கு ஆகாது. அப்போ உன் ஜாதகத்திலேயே எல்லாமே இருக்குது. ஜாதகத்தை பார்த்து வாஸ்தை பார்த்து மனப்பொருத்தத்தை பார்த்து இப்படி எல்லாம் ரூட்டை வந்து அப்படி கொண்டு போனீங்கன்னா ரோடு வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் எல்லாம் ஏறினா எப்படி வண்டி நிற்காமல் சர்ருன்னு போகுதோ அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் போகும் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஒரு அழகான தருணத்தில் இவ்வளோ நேரம் என்னுடைய பேச்சையும் ரசித்து கேட்ட உங்களுக்கு அன்பத்துக்கு ரசித்து நீங்கள் சொல்லக்கூடாதுங்க, அது நான் சொல்லணுங்க. ரசித்து நீங்களே யாரும் சொல்கிறது இல்லைங்க, அதனால் நாங்களே சொல்லிக்கிறோம். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு மினிஸ்டர் வர்றாரு, ஒரு அமைச்சர் வர்றாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், எவனும் இப்போ எல்லாம் கூப்பிட்றதில்ல. என்ன பண்ணுவார், ஒரு இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷனை கூப்பிட்டு இந்த ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு போய் அண்ணனுக்கு 10 பக்கம் ஃபேனர் கட்டு, 10 பக்கம் வரப்போ ட்ரம் செட் அடிக்கணும், 10 பக்கம் கரகாட்டம் ஜம்முன்னு நடக்கணும். அங்கங்கே பார்த்தா எனக்கு ஒரு பெரிய பரபரப்பு இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. அது மாதிரி நம்மளே விளம்பரப்படுத்திக்கிட்டா தான் உண்டு. நம்மளுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆளுகள் இல்லை இன்றைக்கி காலத்தில். அப்போ நம்மளும் இதே மாதிரி விளம்பரம் நாமளே படுத்திக்கணும். அப்போ படுத்திக்கணும்னு என்னென்னா ஒரு ஜோதிடம் புதிதாக படிக்கிறவங்க உங்களுடைய கலையில் நீங்கள் தேர்ச்சி பெறணும்னா விளம்பரம் என்பது 3ஆம் பாவம், பப்ளிசிட்டி என்பது 3ஆம் பாவம், உங்களுடைய முயற்சி என்பது தைரியம் என்பது எல்லாமே 3ஆம் பாவம். அப்போ உங்களை நீங்களே விளம்பரப்படுத்திக் கொள்வது என்பதும் 3ஆம் பாவம். அப்போ நீங்களே உங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக வெளியில் வரணும். ஜோதிடம் படிக்கிறவங்க வாஸ்து படிக்கிறவங்களான்னா உங்களுடைய பயிற்சி உங்களுடைய முயற்சி உங்களுடைய விளம்பரங்கள் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே தவிர நான் பொன்னையா சாமிகிட்ட 1938 நான் படிச்சுட்டு இருக்கிறேன்னா இன்னும் 2025 வரைக்கும் நீ படிச்சுட்டு தான் இருக்கணும், 30 வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கணும். அவரெல்லாம் ஏற்கனவே சரக்கை கொடுத்துட்டாரு. படித்த சரக்கை தூக்கி பொட்டியில் பள்ளியோட நான் என்ன பண்ணுவேன்னா படிக்கிறப்ப வெள்ளிக்கிழமை அன்றைக்கி டீச்சர் ஹோம்ஒர்க்கு கொடுத்து எழுதிட்டு வாங்க பாப்பில். நான் வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் எப்படா பெல் அடிப்பேன் பையை தூக்கலாண்டான்னு ரெடியாக இருப்பேன். பையை தூக்கி மூளையில் போட்டேன்னா திங்கக்கிழமை காலையில் 8:30 மணி இல்லாமல் இந்த பையை தொடவே மாட்டேன். நான் பக்கத்துக்கே போகாது என் கை.
டீச்சர் சொன்னது பூரா மறந்து போயிடும். போய் ஒரு அரை மணி போனால் உதவிட்டு அடி தின்னுட்டு எத்தனை நேரம் நம்மளை அடிப்பாங்க, நீ எத்தனை நேரம் நீ அடிச்சிடுவேன், அடிச்சுக்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? என்ன படித்தவன் பால தானே போனியா, படிக்காதவன் தானே ஜெயிச்சா. அப்போ இது மாதிரி வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க. எல்லா கலையிலையுமே எல்லா அற்புதங்களும் இருக்குது. அதை ஒரு நேர்மையாக ஒரு தர்மத்தின் வழி நடத்தினோம்னா எல்லாமே தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.